அனைவருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம மிக சுருக்கமாக டாக்குமெண்ட்ஸ்லாம் எப்படி டிஜிட்டலைஸ் பண்ணுறது, ரொம்ப சேஃபாகவும் ரொம்ப ஆக்சஸபிளாகவும் எப்போ நமக்கு தேவைன்னாலும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன், பேப்பர் ஆர்கனைசேஷன், பேப்பர் கிளட்டரிங் பற்றி. அந்த வீடியோவை தொடர்ச்சின்னு கூட சொல்லலாம். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபேமிலி பவுச், எசென்ஷியல் பவுச்சுன்னு நான் ஒன்று வச்சுருக்கேன். இது வாங்கியே கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு பேசிக்கலாக தேவையான எல்லா எசென்ஷியலும் ஆக்சஸபிளாக வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ தட் யாருமே ஃபோட்டோ எங்கே இருக்குது, ஐடி கார்டு எங்கே இருக்குது, பாஸ்போர்ட் எங்கே இருக்குதுன்னு தேடவே வேண்டாம். ஸோ எல்லாமே சேர்ந்து இந்த பவுச் ஒரு 8 இயர்ஸ் பேக் நான் வாங்கினேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எப்போயுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, வீட்டில் ஃபேமிலி கார்டு, ரேஷன் கார்டு, பேன் கார்ட்ஸ், ஆதார் கார்ட்ஸ், அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி, இது எல்லாமே இந்த பவுச்சில் பாஸ்போர்ட் எல்லாமே சேஃபாக அதுக்குன்னு ஒரு பவுச் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் தான் நாங்கள் சேஃபாக வச்சுருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் இதெல்லாம் எப்படி டிஜிட்டலைஸ் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா நிறைய சம்டைம்ஸ் நம்ம எங்கேயாவது வெயிட் பண்ணுவோம், டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போக மறந்துருப்போம். அந்த டைமில் சில விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். ஸோ அதை டிஜிட்டலைஸ் பண்ணியிருந்தால் எப்போனாலும் நம்ம அதை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் இந்த மாதிரி ஒரு பவுச்சும் வீட்டில் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே எது எது எங்கே இருக்குதுன்னு தேடாமல் ஈஸியாக எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த பவுச் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா பேக் சைட்லேயும் ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. இதில் நிறைய டாக்குமெண்ட்ஸ், பெரிய பெரிய டாக்குமெண்ட்ஸ், பேப்பர்ஸ், நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். நல்ல வெயிட்டை தாங்கும். அதனால இதை பற்றி ஒரே பண்ண வேணாம். நான் 8 இயர்ஸாக இப்படி தான் நான் வாலில் தொங்க விட்டுட்ருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான பவுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்பயுமே நம்ம டாக்குமெண்ட்ஸையும் இதையும் எப்பயுமே நம்ம ஆர்கனைஸ் பண்ண கற்றுக்கணும். அதுதான் நான் பண்ணியிருக்கேன். இதற்காக ஒரு நாள் நீங்கள் டைம் எடுத்து வீட்டில் எத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு செக்ரிகேட் பண்ணுங்கள். யூஸ்வலாக எங்கள் வீட்டில் 4 ஃபேமிலி மெம்பர்ஸ், 4 பேரோட டாக்குமெண்ட்ஸையும் செப்பரேட்டாக நான் செக்ரிகேட் பண்ண ஆரம்பித்தேன். லைக் ஃப்ரம் பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து அவங்களோட மார்க் ஷீட்டு, ஆதார் கார்டு, இதெல்லாமே செக்ரிகேட் பண்ண ஆரம்பித்தேன். அந்த மாதிரி நீங்கள் செக்ரிகேட் பண்ணும்போது நேம்ஸை கொஞ்சம் ப்ராப்பராக நம்ம பார்க்கணும். ஏன்னா ரீசெண்டாக என்ன ஆச்சு அப்படின்னா, என்னோடய டாட்டர் 12th ஸ்டாண்டர்டு மார்க் ஷீட்டில் என்னோடய நேமு ஒரே ஒரு இனிஷியல் மட்டும் மாறி இருந்தது பெரிய இஷ்யூவாச்சு. அதனால் நீங்கள் எப்பயுமே எந்த டாக்குமெண்ட்டுக்கும் நம்ம பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து நம்ம இப்போ இருக்கிற டாக்குமெண்ட்டும் நேம் கரெக்டாக இருக்கா, எந்த ஆர்டரில் எழுதியிருக்கோம். இப்போ இனிஷியல் ஃப்ரண்ட்டில் இருந்தால் எல்லாமே ஃப்ரண்ட்டில் தான் இருக்கும், இனிஷியல் பேக்கில் இருந்தால் எல்லாமே பேக்கில் தான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் நம்ம கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு முக்கியமான ஈவெண்ட்டுக்கோ இதுக்கோ நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த மிஸ்மேட்ச் இருந்தால் கண்டிப்பாக செட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்டை ஒரு தடவை ப்ராப்பராக ரிவ்யூ பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராக இருந்தாலும், லைக் நீங்கள் ஹோம் மேக்கராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தேவைப்பட்டால் யாராவது உங்களுக்கு தேவைன்னா அவங்களுக்கும் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் டாக்குமெண்ட் ஆர்டர் வைஸாக செக்ரிகேட் பண்ண ஆரம்பித்தேன். அதாவது அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட், அவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிசி, எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, இது எல்லாமே நாங்கள் செக்ரிகேட் பண்ண ஆரம்பித்தோம். அதில் எப்பயுமே நேம்ஸ் கரெக்டாக இருக்கா. இப்போது ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னா, இப்போ என்னோடய பொண்ணோட டாக்குமெண்ட்டை நான் செக் பண்ணுறேன்னா அதில் எப்படியும் பேரண்ட்ஸோட நேம் இருக்கும். அப்போ அந்த பேரண்ட்ஸ் நேமு கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, நம்ம ரெக்கார்டில் எப்படி இருக்கோ அதே நேம் தான் அதில் மென்ஷன் ஆகிருக்கணும். அந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள். அதில் ஏதாவது மிஸ்மேட்ச் இருந்துச்சுன்னா இமீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா நோட் பண்ணி வச்சுட்டு அதை என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகும்போதோ இல்லை ஒரு முக்கியமான ஒரு லோனுக்கோ இல்லை எதுக்கோ அப்ளை பண்ணும்போது இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போல்லாம் லைட்டாக ஒரு சின்ன மிஸ்மேட்ச், ஒரு டாட் இருந்தால் கூட எல்லாமே சிஸ்டமைஸ் பண்ணதுனால எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு ப்ராசஸ் தான் இப்போ பண்ணுறாங்க. அதில் சின்ன ஒரு டாட்டோ இல்லை தேவையில்லாமல் ஒரு கமா கூட இருந்தால் கூட அது கம்ப்யூட்டர் அக்செப்ட் பண்ணாது. அதனால தான் இந்த ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு தடவை while you're setting the documents, while you're sorting the documents, இந்த நேம்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குரிய டாக்குமெண்ட்ஸ்லாம் நான் செக்ரிகேட் பண்ணி வச்சேன். எது எது இல்லையோ அதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணணும்னு அதுக்கும் ஒரு செக்லிஸ்ட் போட்டு வச்சுக்கிட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம முடிக்கணும். ஸோ அதுதான் நான் இப்போது பண்ணிகிட்ருக்கேன்.
இந்த மாதிரி வேலைகளை பார்க்கும்போது ஒரே நாளில் நம்மளால் பண்ண முடியாது, நம்மளால் கான்சன்ட்ரேட்டும் பண்ண முடியாது. ஸோ ஒரு நாளையில் ஒரு 1 ஹவராவது இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். என்ன பார்த்தீங்கன்னா, சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு, ஸோ நீங்கள் வந்து படிக்கிறவங்களா இருந்தால் உங்களோட வேலைகளை ஒதுக்கி வச்சுட்டு, இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு யூ ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம். எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் உங்களால் வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுக்க முடியும். இதில் வந்து நான் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை தான் நான் வந்து செக்ரிகேட் பண்ண போகிறேன். அதற்கான ஜெராக்ஸ் ஐட்டம்லாம் இன்னொரு இடத்துல நான் செக்ரிகேட் பண்ண போகிறேன். ஏன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து சேஃபாக வந்து நம்ம லாக்கர்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சேஃபான இடத்துல நம்ம வைக்க போகிறோம். ஏன்னா திடீர்னு மழை வருது, என்னென்னமோ வந்து இயற்கை சீற்றங்கள்லாம் மாறுது. ஸோ அந்த டைமில் நம்ம வீட்டில் இருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா வீட்டில் வைக்கிறது என்றைக்குமே நல்லதில்லை. ஸோ வீட்டில் உங்களால் சேஃபாக வைக்க முடிஞ்சுச்சுன்னா பிரச்சனை இல்லை, வைக்கலாம். பட் அட் த சேம் டைம் உங்களால் ப்ராப்பராக வைக்க முடியல அப்படின்னா ஒரு ப்ராப்பரான இடத்துல வந்து நம்ம வந்து வைக்க முயற்சிக்கணும். ஒன்ஸ் வந்து இந்த டாக்குமெண்ட்லாம் செக்ரிகேட் பண்ணும்போது உங்கள்கிட்ட நல்ல குவாலிட்டியான ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன்லேயே அழகாக நம்ம வந்து ஸ்கேன் பண்ணலாம் எல்லா டாக்குமெண்ட்ஸையும். அப்படி இல்லை அப்படின்னா நியரஸ்ட்டு ஏதாவது கம்ப்யூட்டர் சென்டர் எங்கேயாவது நீங்கள் போய் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களே அழகாக ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு ஒரு ஃபோல்டராகவே போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாமே வந்து நம்ம ஃபோனில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ எனக்கு இதை பற்றி தெரியாது, டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ண தெரியாதுன்னு சொல்கிறவங்க நியர்பை கம்ப்யூட்டர் சென்டர் அங்கே கொடுத்திங்கன்னா அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபோன் இருக்கிறவங்க பொறுமையாக எல்லா டாக்குமெண்ட்ஸும் கவர் ஆகிற மாதிரி ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் ரீசெண்டாக வேக்யூம் கிளீனர் ஒரு 1 இயர் பேக் வாங்கியிருந்தேன். அதில் இந்த கீழே இருக்க நாசில் வந்து நான் சரியாக பொசிஷன் பண்ணாததுனால கீழே உடஞ்சி போயிடுச்சு. அப்போது வந்து இதுக்கு வந்து எனக்கு வாரண்ட்டி இருக்குது. ஆனால் அந்த வாரண்ட்டி கார்டு நல்லா சேஃபாக தான் நான் வச்சுருக்கேன். ஆனால் ஒவ்வொரு டைமும் வந்து நான் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணும்போது அந்த எக்ஸிக்யூட்டிவ் கால் பண்ணும்போது அந்த டைமில் என்கிட்ட வாரண்ட்டி கார்டு இல்லை. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா வந்து நான் காசு கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ தான் நான் யோசித்தேன் வந்து இந்த மாதிரி வாரண்ட்டி கார்ட்ஸ் இதையுமே நம்ம ஒரு டிஜிட்டலைஸ் பண்ணியிருந்தோன்னா அன்றைக்கி நான் ஒரு ₹1000 நான் சேவ் பண்ணியிருப்பேன். அதனால தான் வந்து நான் வச்சுருந்த வாரண்ட்டி கார்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து அதையும் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணணும், ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் இப்போ செக்ரிகேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், யூஷுவலாக அந்த மேனுவல்ஸ் எல்லாமே சேர்த்து வச்சுருப்போம். நம்ம மேனுவல்ஸ்லாம் நமக்கு வந்து அவ்வளோவா தேவையே இல்லை. இப்போ நீங்கள் ஆன்லைன்லேயே ஒரு மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு போட்டிங்கனாலே வீடியோ அழகழகாக வருது. நமக்கு எந்த ஒரு ஐட்டம் நீங்கள் வச்சுருந்தாலும் சின்ன ஸ்மால் ஐட்டம்லேருந்து எவ்வளோ பெரிய பிக் அப்ளையன்சஸாக இருக்கட்டும், அதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணுன்னா நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நெட்லேயே இருக்குது. அதனால் அந்த மாதிரி மேனுவல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து டீக்ளட்டர் பண்ணிவிட்டு வாரண்ட்டி கார்ட்ஸை மட்டும் நீங்கள் வந்து தனியாக நீங்கள் செக்ரிகேட் பண்ணி நீங்கள் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. எதுக்கு வாரண்ட்டி வந்து முடிய போகுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அதில் ஒரு மார்க் மாதிரி பண்ணி வச்சுட்டு நீங்களும் அதையும் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதை ஒரு ஃபோல்டர் மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் நம்ம எங்கேயாவது வெளியில் இருப்போம், இல்லை ஆஃபீஸில் இருப்போம். அந்த டைமில் வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனோ இல்லை ஒரு கஸ்டமர் எக்ஸிக்யூட்டிவோ கால் பண்ணுறாரு, உங்கள் வாரண்ட்டி கார்டை அனுப்புங்க அப்படிங்கிறாரு. அந்த டைமில் இமீடியட்டாக நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணுன்னா இந்த டாக்குமெண்ட்ஸு நீங்கள் டிஜிட்டலைஸ் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உடனே உங்களோட சர்வீஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி முயற்சிகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த முயற்சியும் மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒன்ஸ் என்னோடய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணேன். ஒவ்வொருத்தர் நேமுக்கும் ஒரு ஃபோல்டர், எங்கள் வீட்டில் இருக்க ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஒரு காமனாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் வந்து ஃபேமிலி டீட்டெயில்ஸ்லாம் போடுவோம். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில்ஸு, நம்மளோட டேக்ஸ் டீட்டெயில்ஸ், பே ஸ்லிப்ஸு அதெல்லாம் போடுறதுக்கும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சேன் ஒரு ஃபோல்டரு. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு செக்லிஸ்ட் ரெடி பண்ணி நான் அந்த செக்லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து கரெக்டாக இருக்குதா, ஸ்கேன் பண்ணிட்டோமான்னு எடுத்து அதை எல்லாத்தையுமே அந்த ஃபோல்டரில் நான் வந்து போட ஆரம்பித்தேன். ஸோ நீங்களும் உங்கள் ஃபேமிலி நீட்ஸுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் தேவைகளுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் செக்ரிகேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சுருக்கோம், எங்கே வச்சுருக்கோம் அப்படிங்கிறத வீட்டில் இருக்க எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் தெரியப்படுத்தணும். இந்த டாஸ்க்கை நானும் என்னோடய ஹஸ்பண்ட் தான் சேர்ந்து பண்ணோம். ஸோ என்னோடய எல்டர் டாட்டர் வந்து ஷீ இஸ் ஆல்மோஸ்ட் 18 இயர்ஸ் ஓல்டு. ஸோ அவங்களுக்கும் நம்ம என்ன வச்சுருக்கோம், நம்ம வீட்டில் என்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கோம், என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், எதில் நமக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபேர் ஐடியா வந்து அவங்களுக்கும் தெரியணும்.
ஸோ என்னோடய டாட்டருக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ நம்ம என்ன வச்சுருக்கோம், எங்கே டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கோம், என்ன மாதிரியானதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா, நாளைக்கு ஒரு இண்டிபெண்டண்ட்டாக நாளைக்கு வந்து அவங்க ஏதாவது வெளியில் போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா, ஒரு டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா, ஷீ கேன் ஈஸிலி ஆக்சஸ் தோஸ் டாக்குமெண்ட்ஸு. அட் த சேம் டைம் நம்ம என்ன பொசிஷனில் இருக்கோம் அஸ் அ ஃபேமிலியாக, நம்மளோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கும் தெரியப்படுத்தணும். அப்போ தான் வந்து அந்த புரிதல் இருந்தால் தான் தேவையில்லாத செலவுகளை குறைத்து சிக்கனமாக எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு பக்குவம் குழந்தைங்களுக்கு வரும். ஸோ அதை வந்து நானும் என்னோடய ஹஸ்பண்டும் என்னோடய டாட்டருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இதை ப்ராப்பராக நான் கூகுள் ட்ரைவில் தான் நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ராப்பராக நீங்கள் சேவ் பண்ணி வைக்கும்போது நமக்கு எந்த ஒரு தேவைகள் இருந்தாலும் இமீடியட்டாக நம்மளால் பூர்த்தி செய்ய முடியும். எந்த ஒரு இயற்கை உபாதைகள் வந்தாலும் நம்மளால் ஒரி பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த சின்ன முயற்சிகள் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ஒருத்தருடைய வாழ்க்கையில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த முயற்சிகளை சின்ன சின்ன முயற்சிகளை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, happy homemaking, happy decluttering from Decluttering Diva. Thank you.